பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 42வது வசனம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். என கண்பானவர்களே, இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்து அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். இயேசு அந்த வீட்டிற்கு கடந்து சொன்ன உடனே மரியாள் இயேசுவனுடைய பாதத்தில் உட்கார்ந்தாள். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். இயேசு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் இந்த மார்த்தாள் பாருங்க, பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிற வார்த்தை என்ன? ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அநேக நேரத்தில் நாம் வேலையை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோ அல்லது மற்ற யாராவது ஒருவர் அந்த வேலையில் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம்ல. சில நேரத்தில் பிள்ளைகள் வேலைகள் செய்யாமல் இருக்கும்போது தகப்பனிடத்தில் வந்து சொல்லுவோம், அவள் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறாளே, கூட வந்து வேலையை செய்ய சொல்லுங்க, நான் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணுமா? நல்ல கவனிங்களேன். இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறாங்கல்ல, ஆண்டவரே, என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஏன் நாம் செய்கிற வேதனை, ஏன் நாம் செய்கிற வேலை நமக்கு பாரமாக இருக்கிறது தெரியுமா? நீங்கள் கவலைப்படுகிறதுனால அந்த வேலையை செய்யும் பொழுது ஏதோ ஒரு பாரத்தை உள்ளாக வைத்து கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு கடினமாய் தெரிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுற, பிரைஸ் அல்லாஹ், அதை நினைச்சு நீ கலங்குகிற. ஆனால் ஒன்று தேவைப்பா, அதை நீ என்ன செய்துக்கோ, தெரிந்துக்கொள். அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரே ஒரு காரியம் முக்கியமானது. மரியாள் மிக சிறந்த ஒன்றை தெரிந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து ஒருபோதும் எடுக்கப்பட மாட்டாது என்றார். நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன? இந்த கால வேளையில் நீங்கள் சரியானதை நீங்கள் தெரிந்து கொள்ளுவீங்கன்னா, சரியான நேரத்தில் நீங்கள் அதை செய்வீங்கன்னா அது உங்களுக்கு கடினமாக இருக்காது. அந்த காரியம் உங்களை விட்டு ஒரு நாளும் எடுக்கப்படாது. இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், நீங்கள் செய்கிற வேலையில் கவனத்தோடு செய்யுங்க. தேவையானது இன்னதென்று அறிந்து அந்த காரியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. எல்லா காரியங்களையும் ஒரே நேரத்தில் செய்திடலான்னு
நினைக்காதீங்க. நான் இப்படி சொல்லட்டுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் காலையில் முதல்ல தேவனை தேடுங்க, அவருடைய வார்த்தையை தேடுங்க. அதற்கு பிற்பாடு உங்கள் வேலையை செய்து பாருங்க. அந்த வேலையில் உங்களுக்கு கடினமாய் தோன்றுகிற காரியம் லகுவாகும். ஏன்னா அந்த வேலையை செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுப்பார் அப்படின்னா பலனை கொடுப்பார். பிரைஸ் அல்லாஹ். மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு வசனத்தை கேட்டாள். பிரைஸ் அல்லாஹ். உங்கள் கவலையை போக்குகிற ஒரே ஒரு அருமருந்து எது தெரியுமா? வசனத்தை கேளுங்க, நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பலன் அளிக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அவர்களுக்கு வேண்டிய பலனை கொடும், சத்துவத்தை கொடும், ஆரோக்கியத்தை கொடும். அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடிக்க கர்த்தருடைய பலன் அவர்களுக்கு உண்டாகும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.